Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நாப்சாக் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். பிரான்ச் அண்டு பவுண்ட் அல்காரிதமை பயன்படுத்தி யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம் இது. சால்வ் த ஃபாலோவிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த நாப்சாக் ப்ராப்ளம் பை த பிரான்ச் அண்டு பவுண்ட் அல்காரிதம். ஸோ உங்களுக்கு ஐட்டம்ஸ் கொடுத்துட்டாங்க, 4 ஐட்டம்ஸ், 1 2 3 4. ஒவ்வொரு ஐட்டமுக்கும் வெயிட்டு அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 4 40 7 42 5 25 3 12. அதே மாதிரி இந்த நாப்சாக்னுடைய கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க 10 தான். ஸோ இந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம். சரி, ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேபிள் கிரியேட் பண்ணணும். அதாவது இந்த டேபிள் எடுத்து அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேல்யூவும் வெயிட்டும் டிவைட் பண்ண போகிறோம். 40 டிவைட் பை 4 10, 42 divided by 7 6, 25 divided by 5 5, 12 divided by 3 4. அது உங்களுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, நோடு 0. ஓகேங்களா? இந்த நோடு 0க்கு வந்து W V வேல்யூ 0ன்னு செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எப்பயுமே நோடு 0க்கு W ஈக்குவல் டு 0, V ஈக்குவல் டு 0, வெயிட்டும் 0 எடுத்துக்கணும், வேல்யூவும் 0 எடுத்துக்கணும். ஸோ ஒரு அப்பர் பவுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. V ப்ளஸ் கேபிட்டல் W மைனஸ் ஸ்மால் W இன்ட்டு V1 பை W1. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட் ஐட்டமை யூஸ் பண்ணிக்கணும், அதோட ரேஷியோ. சரி, V வேல்யூ இருக்குது 0 ப்ளஸ் கெப்பாசிட்டியோட இருக்குது 10. ஸோ இதுதான் கெப்பாசிட்டி. மைனஸ் W எவ்வளோ இருக்குது 0 இன்ட்டு V1 பை W1 எவ்வளோ இருக்குது 10. ஓகேங்களா? ஸோ 10 10s are 100. ஸோ இதுதான் அப்பர் பவுண்டு. ஸோ நோடு 0க்கு அப்பர் பவுண்டு என்ன 100. இதை எடுத்து இப்போ டயக்ராமில் வரைஞ்சிடலாம். ஸோ நோடு 0 W ஈக்குவல் டு 0, V ஈக்குவல் டு 0, அதுக்கு அப்பர் பவுண்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் 100ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக 2 நோட்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது நோடு 1 நோடு 2. நோடு 1ல் இந்த மொதல் ஐட்டமை இன்க்ளூட் பண்ண போகிறோம். நோடு 2ல் ரெண்டாவது ஐட்டமை எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம், எடுத்துட போகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட், இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட், இதுதான் கான்செப்ட். சரி, ஃபஸ்ட்டு நோடு 1ல் மொதல் ஐட்டமை இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ மொதல் ஐட்டமுடைய வெயிட் என்ன இருக்குது 4, அதோடைய வேல்யூவில் இருக்குது 40. ஓகேங்களா? ஸோ அப்பர் பவுண்டுக்கு இதுதான் ஃபார்முலா. upper bound equal to V plus W minus W into V2 by W2. நல்லா கவனிங்க, இது வந்து நோடு 0க்கு மொதல் ஐட்டம்னுடைய வேல்யூ பை வெயிட் யூஸ் பண்ணணும். இதுவே நம்ம ஐட்டம் 1 சூஸ் பண்ணோம்னா ரெண்டாவது ஐட்டம்னுடைய வேல்யூ பை வெயிட்டை யூஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இதுவே நீங்கள் மூணாவது ஐட்டம்க்கு என்ன பண்ணுவீங்க, நாலாவது, இந்த மாதிரி கொண்டு போகணும். ஓகேங்களா? சரி, V வேல்யூ இருக்குது 40 ப்ளஸ் W கெப்பாசிட்டி 10 மைனஸ் ஸ்மால் W வந்து 4 இன்ட்டு V2 பை W2 எவ்வளோ இருக்குது 6. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 76 வரும். ஓகேங்களா? 10 மைனஸ் 4 என்னது 6, 6 6 36, 36 ப்ளஸ் 40 76. இப்போ நம்ம டயக்ராம்லாம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நோடு 1. நோடு 1 எதுக்கு, வித் ஐட்டம் 1, வித் ஐட்டம் 1. ஸோ 0 நோட்லேருந்து மொதல் ஐட்டம் மூலயமா நம்மளுக்கு அப்பர் பவுண்ட் என்ன கிடச்சிருக்கு 76, வெயிட் 4, வேல்யூ 40, 76. இப்போ வித்தவுட் ஐட்டம் 1, வித்தவுட் ஐட்டம் 1 அதான் நோடு நம்பர் 2. ஸோ வித்தவுட் ஐட்டம் 1 என்னது, ஐட்டம் 1 எடுத்துக்கூடாது. இப்போ பேலன்ஸ் என்னதான் இருக்கும் நம்மளுக்கு, இது மட்டும் தானே இருக்கும். அதான் விஷயமே. ஸோ நோடு 2ல் நம்ம என்ன பண்ணுறோம், ஐட்டம் 1 எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறோம், எடுத்துடுறோம். அப்போ நம்மளுக்கு இதுதான் இருக்கும். இது தூக்கிட்டா இது இந்த ஸ்டெப் மட்டும் தான் இருக்கும். அப்போ நம்ம W ஈக்குவல் டு 0, V ஈக்குவல் டு 0 எடுத்துக்கணும். ஸோ அப்பர் பவுண்ட் ஈக்குவல் டு V ப்ளஸ் W மைனஸ் W இன்ட்டு ஃபார்முலா உஷாராக இருக்கணும். ஐட்டம் 1ன்னா நம்ம 2 தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இங்கே நம்மளுக்கு 0னால 1 1, இது வந்து ஐட்டம் நம்பர் 1. ஸோ மொதல் ஐட்டம்னால V2 பை W2, இதோட வேல்யூ இருக்குது 6. ஸோ 10 மைனஸ் 0 10, 10 6 are 60. இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது
நோடு 1க்கும் நோடு 2க்கும் கம்பேர் பண்ணுங்க. இது 76, இது 60. இதில் எது பெரிய நம்பர்? 76 தான் பெரிய நம்பர். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டயக்ராமில் போயிட்டு 76 இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து தான் பிரான்ச் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது ஓரமாக ஒதுக்கி விட்டுற வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் நம்மளுக்கு பிரான்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போது இப்போ அடுத்த ஐட்டம் வித் ஐட்டம் நம்பர் 2 வித்தவுட் ஐட்டம் நம்பர் 2. இந்த மாதிரி நம்மளுக்கு 2 பிரான்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது நோடு இப்போ நம்மளுக்கு என்னது 0, 1, 2 முடிஞ்சிச்சு. அப்போ நோடு 3, 4. இப்போ நோடு 3க்கு போவோம் வித் ஐட்டம் 2. அதாவது புது நோடு வந்து 3 வித் ஐட்டம் 2. அதாவது நோடு 3ல நம்ம என்ன பண்ணுறோம்? ஐட்டம் 2வை இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போது ஐட்டம் 2வை இன்க்ளூட் பண்ணுறோம்னா அதோட வெயிட்டை செக் பண்ணணும். சரி, அதாவது நல்லா கவனிங்க. ஐட்டம் 2வை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கிற ஐட்டம் 1 வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். சரி, ஐட்டம் 1ஓட வேல்யூ என்ன இருக்குது? 4. ஐட்டம் 2ஓட வேல்யூ 7. 4 + 7. ஸோ 4 + 7 அது 11. நம்மளுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது? 10 தான். ஸோ 10 விட அதிகமாக இருந்தால் அப்போ இதை ரிஜெக்ட் பண்ணிடணும். எதை ரிஜெக்ட் பண்ணிடணும்? இந்த ஐட்டம் 2வை இன்க்ளூட் பண்ணுறதை ரிஜெக்ட் பண்ணிடணும். ஐட்டம் 2வை எடுத்துக்க கூடாது. அதை நம்ம டயக்ராமில் காட்டணும். இங்கே பாருங்கள், வெயிட் வந்து 11 வந்துடுச்சு. ஸோ அதனால் 10 விட அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இப்போ வித்தவுட் ஐட்டம் 2. சரி, வித்தவுட் ஐட்டம் 2னா நம்ம எதை மட்டும் தான் எடுத்துக்க முடியும்? ஐட்டம் 1 மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அப்புறம் ஐட்டம் 0. அப்போ இது மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஸோ வித்தவுட் ஐட்டம் 2னா இது வராது. அப்போ நம்ம W = 4 வரும், V = 40 வரும். அப்பர் பவுண்டு மட்டும் கால்குலேட் பண்ணணும். பாருங்க, இப்போ வித்தவுட் ஐட்டம் 2, அதாவது ஐட்டம் 2 நம்ம எடுத்துடுறோம். அப்போ நம்மளுக்கு ஐட்டம் 1 மட்டும்தான் இருக்கும். அதோட வெயிட் 4, வேல்யூ 40. இப்போ அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். அப்பர் பவுண்ட் = V + W - W இன்ட்டு ஐட்டம் 2னா V3/W3. V எவ்வளோ இருக்குது? 40 ப்ளஸ் கெப்பாசிட்டி 10 - 4 இன்ட்டு V3/W3 எவ்வளோ இருக்குது? டேபிளில் 5. ஓகேங்களா? ஸோ 10 - 4 என்னது? 6. 6 5 30. 30 + 40 70. இப்போ இது எதுவுமே டேபிள் எழுதலாம். 70 எழுதியாச்சு பாருங்க, 70. ஓகேங்களா? இப்போது நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அப்போ இருக்கிறது இது ஒன்று தான். அப்போ நம்ம இங்கே தான் நம்ம பிரான்ச்சஸ் போடணும். அப்போ புது நோடு கிரியேட் ஆகும். 5, 6. ரெண்டாவது ஐட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போது ஐட்டம் நம்பர் 3 வித் ஐட்டம் 3 வித்தவுட் ஐட்டம் 3. ஓகேங்களா? சரி, அதாவது இது கூட ஐட்டம் 3யை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். பாருங்க, ஸோ அது நோடு நம்பர் 5, ஐட்டம் 3 இன்க்ளூட் பண்ணலாம். சரி, வெயிட் = இப்போது ஐட்டம் 3 இன்க்ளூட் பண்ணணும். ஐட்டம் 2 நம்ம இங்கே ரிஜெக்ட் பண்ணியாச்சு. கரெக்டுங்களா? கவனிங்க, ஐட்டம் 2வை நம்ம முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இந்த 3 கூட ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 5 + 4 9. கரெக்டுங்களா? 5 + 4 என்னது? 9. அது நம்ம கெப்பாசிட்டி விட கம்மியாக தான் இருக்குது. அப்போது ஃபீஸபிள். அதோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். வேல்யூ என்ன இருக்குது? 40 + 25 65. ஓகேங்களா? ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோட அப்பர் பவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்பர் பவுண்ட் = V + W - W இன்ட்டு இது ஐட்டம் நம்பர் 3னா அப்போது V4/W4. ஸோ V என்ன இருக்கீங்க? வேல்யூ 65 ப்ளஸ் W கெப்பாசிட்டி 10 மைனஸ் ஸ்மால் W இருக்க வெயிட்டு 9 இன்ட்டு V4/W4 என்ன இருக்குது டேபிளில்? 4. ஓகேங்களா? ஸோ அந்த 4 எடுத்து இங்கே எழுதிப்போம். ஸோ 10 - 9 அது 1. 1 × 4 4. 4 + 65 69. இப்போ எதுவுமே இது அப்படியே எழுதிடலாம். ஸோ இதோட ஆன்சர் என்னது? 69. வெயிட்டு 9, V = 65 69. இப்போ அடுத்து வித்தவுட் ஐட்டம் 3. வித்தவுட் ஐட்டம் 3 அதான் எக்ஸ்க்ளூடுன்னு அர்த்தம். ஸோ ஐட்டம் 3 நம்ம எடுத்துடுறோம். அப்போ பேலன்ஸ் என்னதான் இருக்கும்? ஐட்டம் 1 மட்டும்தான் இருக்கும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம ஐட்டம் 3 எடுத்துக்கல. அப்போ நம்ம ஐட்டம் 1 மட்டும்தான் எடுத்துக்கணும். அதோட வெயிட் என்ன இருக்குது? 4. வேல்யூ வந்து 40. கரெக்டுங்களா?
W equal to 4, V equal to 40. புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்க, upper bound equal to V plus W minus W into இது item 3 நால V4 by W4. So V வந்து 40 plus capacity 10 minus small W4 into V4 by W4 என்ன இருக்கு? 4. So 10 minus 4 நது 6, 6 4s are 24, 24 plus 40 64. இது எதுவுமே இப்போ டயக்ராமில் இன்சர்ட் பண்ணிடலாம். 64. ஓகேங்களா? இப்போ கம்பேர் பண்ணுங்க. 69 இருக்கு, 64 இருக்கு. இதில் எது பெரிய நம்பரு? 69 தான். அப்போ இங்கே தான் நம்மளுக்கு பிரான்ச் வரும். அப்போது புது நோடு 7, 8. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லாஸ்ட் இருக்கிற ஐட்டம் 4th ஐட்டம். ஸோ வித் ஐட்டம் 4. ஸோ ஐட்டம் 4 இன்க்ளூட் பண்ணுறோம், வித்தவுட் ஐட்டம் 4. ஸோ பவுண்ட் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்டம் 4 ஆட் பண்ணி பார்ப்போம். இன்க்ளூட் த ஐட்டம் 4. அப்போ ஐட்டம் 4னா அதோட வெயிட் செக் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம 2 ரிமூவ் பண்ணியாச்சு, அதை விட்டுருங்க. இப்போ ஐட்டம் 4 நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். 4, 3, 1. 4 + 5 + 3 என்ன வரும்? 4 + 5 + 3 வருது, 12 வருது. அப்போ கெப்பாசிட்டி விட அதிகமாக இருக்குது. அப்போ இதை ரிஜெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ எதை ரிஜெக்ட் பண்ணிடணும்? இந்த நோடு 7 ரிஜெக்ட். ஏன்னா அதோட வெயிட் வந்து 12, 10 விட அதிகமாக போயிடுச்சு, ரிஜெக்ட். இப்போ வித்தவுட் ஐட்டம் 4. அப்போது ஐட்டம் 4 விட்டுட்டு நம்மளுக்கு என்ன வருதுன்னு செக் பண்ணலாம். வித்தவுட் ஐட்டம் 4 என்னது? 4 எடுத்துக்கூடாது, ஏற்கனவே 2 ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அப்போ 1ம் 3 மட்டும் தான் எடுத்துக்கணும். வெயிட் பாருங்கள், 4 + 5 9, 40 + 25 65. வெயிட் வந்து 4 + 5 9, 10 விட கம்மியாக இருக்குது. ஓகே, வேல்யூ பாருங்கள், 40 + 25 65. ஓகேங்களா? சரி, இதான் லாஸ்ட் ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் ஐட்டம்ஸ் நம்ம கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்பர் பவுண்ட்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ டேரெக்டாக இதோட நிறுத்திக்கலாம். ஓகேங்களா? இந்த தனியாக இப்படி ஒதுக்கி விட்ருக்கோம்ல பிரான்ச்சஸ், அதை போய் செக் பண்ண போகிறோம். இங்கே 65 இருக்குது, இங்கே 64 இருக்குது, இங்கே 60 இருக்குது. அதாவது இதில் எது ஹையஸ்ட் வேல்யூ? 65 தான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ இதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன். இது எல்லாமே நம்மளுக்கு ரிஜெக்ட். ஓகேங்களா? நம்ம ஆன்சர் 65 இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இந்த 40 கூட 25 ஆட் பண்ண 65 வந்துடுமா? அப்போ ஐட்டம் 1 ஐட்டம் 3 தான் நம்மளுக்கு சேர்ந்து ப்ராஃபிட் அதிகமாக தரும்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.